ஹாய், ஹலோ, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. எல்லாருக்கும் இப்ப நெறைய மாங்கா கிடைக்கும். ஸோ, இந்த டைம்ல நீங்க குண்டு மாங்கா கிடைச்சதுன்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாவும் நல்லாருக்கும். சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எம் க அதுக்கு வந்து வெந்தயமும், துவரம் பருப்பும் வெந்தயம் வந்து 1/2 ஸ்பூனும், துவரம் பருப்பு 1 ஸ்பூனும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வறுத்துட்டு, அத பொடி பண்ணி வச்சுக்கோங்க. தனியா வச்சுக்கோங்க. அதே வானல்லேயே எண்ணெய் போட்டு, கடுகு, கருவேப்பில போட்டு பொரியட்டும்னு விட்டுட்டு, நீங்க வந்து மாங்கா வந்து நான் 3 மாங்காய் எடுத்திருக்கேன். அந்த 3 மாங்காயையும் சீட் தனியாவும், பக்கத்துல சைட்ல இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சீடையும் சேர்த்தே போட்டுக்கலாம். நல்லாருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். ஆ போட்டு வதக்க வேண்டாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திருங்க. தண்ணி ஊத்திட்டு, அது தேவையான அளவுக்கு உப்பும், மஞ்சள் தூளு, மிளகாய் தூளு, நான் குழம்பு மிளகாய் தான் போட்டிருக்கேன். தனியா சிவப் வெறும் மிளகாத்தூள்லாம் போடல. நீங்க வெறும் குழம்பு தூள் போட்டு, அதுக்கப்புறம் தனியா தூளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. மாங்காய் வந்து நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்ததுக்கப்புறம், இப்ப நம்ம பொடி பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா? அந்த வெந்தயமும், துவரம் பருப்பும், அந்த தூள வந்து இதில போட்டு நீங்க நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு அந்த ஒரு ஃப்ளேவர் வரும். கொஞ்சம் திக்னஸும் இருக்கும். வெந்தயம் போட்டிருக்கிறதுனால ஓரளவுக்கு திக்னஸ். இந்த மாரி கொதிச்சிருக்கிற டைம்ல வந்து நம்ம பொடி பண்ண தூளையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, அ கொதிச்சு வரட்டும்னு விட்டுறணும். அந்த ஒரு திக்னஸ் வரும்போது, அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, பாருங்க நல்லா கொதிக்கட்டும்னு விட்டுடுங்க. மூடி போட்டே கொதிக்கட்டும்னு விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஒரு பக்குவம் வரும். இந்த மாதிரி பக்குவம் வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து வெல்லம் போடணும். வெல்லம் மட்டும் தான் போடணும். வேற எதுவும் நீங்க நாட்டு சர்க்கரை இருந்தா கூட போட்டுக்கலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நாட்டு சர்க்கரையோ இல்ல வெல்லமோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, சிம்ல வச்சுடுங்க. நீங்க சிம்ல வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும்னு விட்டதுக்கப்புறம், இந்த ஃப்ளேவர் வந்து நல்ல வாசனையா வரும். மாங்காவோட இந்த வெல்லம் ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து ஒரு திக்னஸ் பதத்துக்கு இருக்கும். ரொம்ப திக்காக்கிட வேண்டாம். ஓரளவுக்கு திக்கா இருக்கணும். சாதத்துல போட்டு சாப்பிடுற அளவுக்கு இருக்கணும். இது இந்த மாதிரி திக்னஸ் இருந்தது போதும். இத வந்து நீங்க எடுத்து சூடான சாதத்திலயோ, இல்ல இட்லி, தோசை அந்த மாரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பசங்களுக்கு கூட பிடிக்கும். மாங்காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாரி செஞ்சு குடுத்தா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.